ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாடு மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம சிறப்பான சில விசேஷமான நாட்களுமே இருக்குது. இந்த நாட்களில் நம்ம சரியான முறையில் கடவுளை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. பொதுவாக சரியான முறையில் கடவுளை வழிபாடு செய்தாதான் பூரண நலமும் செல்வமும் வீட்டில் பெருகி நம்மளுக்கு மிகப்பெரிய வளம் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதோடு ஆடி மாதத்தில் ஒரு சில செயல்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில செயல்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய செயல்கள்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பல முக்கியமான தகவல்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் ஒரு சில செயல்கள் எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த செயல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணியில் கிரக பிரவேசம் செய்வது ரொம்பவே நல்லது. அதோடு ஆடி மாதம் அப்படின்னாலே பெண் தெய்வமான அம்பிகைக்கு உரியது. அதனால ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண் குழந்தை பிறந்தாலுமே ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுறாங்க. ஆடி மாதம் மட்டுமல்ல, மற்ற எந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலாக இருந்தாலும் சரி மொட்டை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கு. அதோடு ஆடி மாதத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்க ஆவணி மாதத்துல கண்டிப்பா நடத்தலாம். ஆடி மாதத்துல திருமணமான பெண்களுக்கு தாலி பிரித்துமே கோர்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே பெண் பார்க்க செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆடி மாதத்துல நிச்சயதார்த்தம் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக நீங்க ஆவணி மாதத்துல தாராளமாக வைக்கலாம். இப்படி ஒரு சில செயல்கள் அப்படிங்கிறது இருக்கு. இவை அனைத்துமே நம்ம தவிர்த்து ஆவணி மாதத்துல செய்து வந்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பொதுவாக புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஆடி மார்கழி மாதங்கள் அப்படிங்கிறது ஏற்றவை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே இறை வழிபாடை மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆடி மாதத்தில், அதற்கு அறிவியல் சார்ந்த விஷயங்களுமே இருக்குது. இப்போது ஆடி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். ஆடி மாதத்தில் தெற்கு திசையில் பூமி நகரும் போது விஞ்ஞான ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நில அதிர்வுகளும் கடல் சீற்றமும் ஏற்படும். அதனால் அதிக காற்றும் இருக்கும், பலத்த மழையும் பெய்யும். அதனால தான் மனையடி கோலம் கிரக பிரவேசம் போன்றவற்றை நம்ம ஆடி மாதத்தில் செய்வதில்லை. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பொதுவாக ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே மிக அற்புதமான பலன்களை நமக்கு தரும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, கட்டாயமாக நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியிலாவது இல்லை அப்படின்னா ஆடி 18 இந்த மாதிரியே தினத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வத்தை கோவிலுக்கு சென்று நம்மளுடைய குலதெய்வத்தை மனமுருகி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக குலதெய்வ கோவிலுக்கு சென்றும் அம்மனை கூட நம்ம கண்டிப்பாக தரிசனம் செய்யலாங்க. நம்மளுடைய குலதெய்வம் அம்பாள் இல்லாமல் வேறு ஏதாவது தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வங்களை ஆடி மாதம் சென்று நம்ம தரிசனம் செய்யலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கான மாதமாக தான் இருக்கு. இந்த மாதத்துல இறை சக்திகள் மற்ற மாதங்களை விட அதிகரித்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா கிராம தெய்வதை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு நம்ம எல்லா தெய்வங்களையுமே வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற ஒரு மாதமாக தான் இருக்கு. பொதுவாக பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவதுண்டு. அதனால தான் இந்த மாதத்துல சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுறாங்க.
இந்த மாதத்துல சூரியனிலிருந்து சூட்ச்மமான அதிர்வுகள் வெளிப்படுவதாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மாதம் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவற்றை செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கு. இந்த மாதத்துல எந்த முறை வேண்டுமானாலும் இறை வழிபாடு செய்யலாம். எப்படி செய்தாலுமே அதற்கான பல மடங்கு அதிகமான பலன்களை தரும். ஆடி மாதத்துல பொதுவாக சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. எந்தெந்த காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது பெருக்கத்திற்கான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் அவை அனைத்துமே இறை அருளால் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. பொதுவாக ஆடி மாதத்தில் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது. பொதுவாக ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை நம்ம தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்த்தி கடன்கள், வழிபாடு இதெல்லாமே நம்ம தாராளமாக செய்யலாம். தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம், யாகம், ஹோமம் போன்றவற்றை நம்ம தாராளமாகவே செய்யலாங்க. ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு வாங்க, இல்லை அப்படின்னா நிலம் வாங்க முன்பணம் தாராளமாக கொடுக்கலாம். குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே நம்ம விளக்கேற்றுவோம். குறிப்பாக தினந்தோறும் காலையில் இல்லை அப்படின்னா மாலையில் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டின் நிலைவாசல் படி இருக்கு இல்லையா, அந்த படிக்கு முன்பாக நம்ம கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே கோல் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது வழக்கம். உணவு தானம் செய்வாங்க, வஸ்திர தானம் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சில தான முறைகளை செய்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம ஜபித்தாலும் அந்த வருஷம் முழுவதுமாக நமக்கு ஜபித்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இல்லை அப்படின்னா கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது அம்மனினுடைய முழுமையான அருள்களை நமக்கு பெற்றுத்தரும். அதோடு திருவிளக்கு பூஜை நடத்துவது, விளக்கு பூஜையில் நம்ம கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளோட குடும்பத்திற்குமே மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் நமக்கு ஏற்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆடி 18ஆம் தேதி இருக்குங்க இல்லையா, அது இந்த நட்சத்திரம் தேதி எது வந்தாலும் கூட அன்றைய தினம் புதிய தொழில், புதிய முயற்சி, வியாபார முன்னேற்றம் போன்றவற்றை நம்ம தாராளமாகவே மேற்கொள்ளலாம். பொதுவாக இந்த தினத்தில் துவக்கப்படக்கூடிய எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் சரி, அவை பன்மடங்கு விருத்தி அடைந்து நமக்கு கூடுதல் அதிக அளவு நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னாலே பல முக்கியமான விசேஷ வழிபாடுகள் அனைத்துமே தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது அம்மன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய நேர்த்திக்கடன்களை நீங்கள் செலுத்தலாம். நீங்கள் வேண்டுதல்களை வைத்து கொண்டும் வரலாம். அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களுமே கட்டாயமாக நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.